ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அருட்டோன் மிஹிரோவோட அந்த சைல்ட்ஹுட் கதை தெரியும் இல்லையா? அவங்க சின்ன வயசுலயே வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அருட்டோ மிஹிரோ வந்து அதே நெய்பர்ஹுட்டுக்கு போறக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பான். அவங்க அப்பாவை இந்த பக்கம் எடுக்க முடியாம அவன் எக்ஸ்பென்ஸ் அவனே பாத்துக்கிற மாதிரி பார்ட் டைம் ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணி வச்சிருப்பான். அந்த பேப்பர்ஸை பார்த்துட்டு முன்னால பார்த்தா மிஹிரோ இருப்பா. அவகிட்ட பேசலான்னு போனா டக்கஹிசான்னு இன்னொரு பையன் வருவான். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிற போல இருக்கும். சாட்ஸ்கி வந்துட்டு என் கூட தானே வந்தேன்பா. அவன் அப்பெல்லாம் இல்லையேங்கிறப்ப சாட்ஸ்கி நீ தான் மிஹிரோவை பார்த்ததும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வந்தையே, மிடில் ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ மாறவே இல்லைன்பா. அவன் ஆக்கியன் மாஸ்டோவை வெயிட் பண்ண வைக்கிறோம், சீக்கிரம் போலான்பா. அருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுப்பான். ஆக்கியன் மாஸ்டோவை பார்த்ததும் சாட்ஸ்கி ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துருக்கீங்களேன்பா. மாஸ்டோ நீங்களும் வந்து அழகாயிட்டீங்கன்பா. சாட்ஸ்கி அப்ப சீனியரா, நாங்க இப்ப ஹை ஸ்கூல் போயிட்டோம், நீங்க மிடில் ஸ்கூல் வந்துட்டீங்க, இதை செலிப்ரேட் பண்ணிடலாமா பெருசான்பா. மாஸ்டோவும் கொண்டாடிடலான்பா. ஆக்கியும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துன்பா. இந்த டைம்ல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆன போல இருக்கும். அதால அங்க இருந்து 5 பேரும் காணாம போயிருப்பாங்க. அப்படி லாஸ்ட் சீசனோட கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க. ரியோவை சுத்தி ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் ஓபன் ஆன போல இருக்கும் இல்லையா? ஆஷியா மிஹிரோக்கான பிரச்சனையை நோட் பண்ணிருப்பா. ப்ளீஸ் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பா. போர்ட்டல்ல இந்த பக்கம் வந்தவங்களை காமிச்சு இந்த இடத்துல when I met you in this world you were அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆக்கி எங்க இருக்கோன்னு கேப்பா. மாசட்டோ எனக்கு என்ன தெரியும்பா. மிஹிரோ பதட்டப்படாதீங்க, என்கிட்ட போன் இருக்கு பாக்கலான்பா. பார்த்தா சர்வீஸ் இருக்காது. திடீர்னு பின்னால ஒருத்த வந்திருப்பான். அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ரியோ ஆஷியா கிட்ட டைரக்ஷன் கேட்டுட்டு கரெக்டா வந்திருப்பான். முன்னாடி பார்த்ததுமே யாரோ ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுப்பான். ஒரு பக்கம் சன்லைட் ரெஃப்ளெக்ட் ஆகிற போல இருக்கும். இது என்ன போன் ஆன்ட்டு கையில எடுத்து வச்சிருப்பான். மிஹிரோ ஆக்கியன் மசட்டோட லாங்குவேஜ் ஜாப்பனீஸா இருக்கும் இல்லையா? இங்க இருக்கவங்க வேற லாங்குவேஜ் பேசுவாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். சின்ன பசங்களுக்கான கார்ட்ல ஆக்கியன் மசட்டோவை தூக்கி போடுவாங்க. மிஹிரோ பசங்களை விட்டுருங்க, நான் கூட இருந்துக்கிறேன்பா. வாயை மூடிட்டு கம்முனுவான அந்த பக்கம் எடுத்துட்டு போய் போட்டிருப்பாங்க. ஆக்கியன் மசட்டோ அக்காவை விடுங்கடான்னு கத்துவானுங்க. அவனுக்கு சாட்டையை வச்சு அடிப்பானுங்க. மசட்டோ இங்க பாரு, நம்ம இப்படி கத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்பா. ஆக்கி ஏன்னு கேப்பா. இந்த இடத்துலதான் மத்த பசங்களை அவங்க நோட் பண்ணுவாங்க. ரியோ இதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்மோக் வரதை நோட் பண்ணிட்டு அந்த பக்கமா போவான். அங்க இருக்க கார்ட் சிக்னல் கொடுக்கவும் எல்லாரும் குழந்தைங்க இருக்க கார்ட்டை மறைச்சிருப்பாங்க. ரியோ போனை காமிச்சு இதுக்கு சொந்தக்காரங்களை நான் பாக்கலாமான்பா. அவனுக்கு எங்களுக்கு யாரையுமே தெரியாதுன்னு. ரியோ மனசுக்குள்ள இந்த சிச்சுவேஷன்ல சண்டை போட வேணான்ட்டு தொல்லை பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்ட்டு கிளம்புவான். ஆக்கி யாராவது இருந்தா வந்து எங்களை காப்பாத்துங்களேன்னு கத்துவா. அந்த பக்கம் சாட்டை வச்சு அடிப்பாங்க. ரியோ மனசுக்குள்ள ஜாப்பனீஸ் பேசுற பீப்புளான்ட்டு பாப்பான். குழந்தைகளை கடத்தினவன் அது நாங்க பொருள் ஏத்திட்டு போறதுல பிரச்சனை, வேற எதுவும் இல்லைன்பா. ரியோ கத்துனது ஒரு சின்ன குழந்தை, அதுவும் காப்பாத்துங்கன்னு சொல்லுதுன்பா. கடத்தல்காரன் அவங்க மொழி உனக்கு எப்படி தெரியும்ட்டு அவன் ஆட்களை தாட்டி கொள்ள சொல்லுவான். ரியோ அவனுக்கு அப்ரோச் பண்றதை வச்சு மனசுக்குள்ள ஆர்கனைஸ்டான ஃபார்மேஷனோட இருக்கானுங்களான்னு நினைப்பான். கடத்தல்காரன் இப்ப என்ன அவசரப்பட்டு வந்துட்டோன்னு நினப்பு வருதான்பா. ரியோ இப்ப உங்களுக்கு சண்டை தான் போடணும்னா நான் எதுலையும் தயங்கி பின் வாங்குறதா இல்லைன்ட்டு ஃபைட்ல இறங்கியிருப்பான். எல்லாரும் அவன் ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு வாயை பழப்பாங்க. இருந்தாலும் எப்படியாவது போட்டு தள்ளிடலான்ட்டு போட்டான் புல்லட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க. ரியோ எல்லாத்தையும் டாச் பண்ணுவான். மனசுக்குள்ள அந்த கடத்தல்காரன் தலைவனை புடிச்சிட்டா போதும், அது மூலமா சீக்கிரமான பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இப்போதைக்கு அதை விட்டா வேற சாய்ஸ் இல்லைன்னு நினைப்பான். அவனோட சின்ன கத்தி 2 எடுத்துட்டு ஆப்போசிட்ல ஸ்வாட் யூஸ் பண்றவனும் வெட்டியிருப்பான். அடுத்து முன்னால வர இன்னொருத்தனையுமே சமாளிச்சிருப்பான். அதுக்கடுத்து நிக்கிறவன் மேஜா இருப்பான். அவன் ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். பயங்கர புகையா இருக்கும். ரியோ காலி ஆயிட்டான்ட்டு அவன் சிரிக்கிறப்ப ரியோ புகைக்குள்ள இருந்து 2 கத்தியை வீசி எரிஞ்சிருப்பான். அதை அவன் நோட் பண்ணிட்டு கத்தியால தடுக்குவோம். ரியோ டக்குன்னு கிட்ட வந்து வயிற்றுலயே குத்திருப்பான். அப்படியே அவன் நெஞ்சு மேல அட்டாக் பண்ணிட்டு அவன் கத்தி எடுத்து அவனையே போட்டிருப்பான். ரியோவோட பார்வை அவனை தாண்டி அப்படியே அந்த கடத்தல்காரங்கிட்ட போறப்ப அவன் ரியோவை பார்த்து ரொம்ப பயந்துருப்பான். அள்ளு கிளம்பி இருக்கும். அப்படியே பயத்துல பாத்ரூமே போயிருப்பான். ரியோக்கு அவனோட கிளவுஸ்ல ரத்தக்கரப்பட்டிருக்கும். அதை அப்படியே கையில எடுத்து வச்சு எரிச்சிருவான். அந்த கடத்தல்காரனை பார்த்துட்டு ஒழுக்க மரியாதையே குழந்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு, அப்புறம் நீ அடுத்த ஒரு வார்த்தை சொல்லாம எவனும் நகரக்கூடாதுன்பா. அவனும் ரியோ சொன்னபடியே நடந்துப்பான். முதல் வேலை அந்த குழந்தைகளை ரிலீஸ் பண்ணி விடுங்கடான்பா. ஒன்ஸ் எல்லா பசங்களையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரியோ ஆக்கியன் மசட்டோ கிட்ட போய் பேசுவான். அவங்க உங்களுக்கு ஜாப்பனீஸ்லாம் தெரியுமான்பாங்க. ரியோ அதை பத்தில நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். ஜாப்பனீஸ் பீப்புளா நீங்க 2 பேர் மட்டும் தான் மாட்டிருக்கீங்களா, இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். மசட்டோ அங்க இன்னொருத்தங்க இருக்காங்கன்பா. கடத்தல்காரன் பயந்து பயந்து சாவி எடுப்பான். ரியோ கிட்ட போறப்ப டக்குன்னு அதை எடுத்து நீட்டுவான். ரியோ அதெல்லாம் கண்டுக்காம பூட்ட போய் உடச்சு விட்டுட்டு உள்ள இருக்கவங்க கிட்ட நான் உங்களை காப்பாத்த வந்தேன்பா. மிஹிரோ எந்திரிச்சு வரதை பார்த்துட்டு இவ இங்க என்ன பண்றா, இவ எப்படி முதல்ல இங்க வந்தான்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் 3 பேத்தையும் கூட்டிட்டு வரப்ப ஐஷியா கூட மனசுல கான்டாக்ட் பண்ணி நீ சொன்னபடி அந்த 3 பேத்த நான் காப்பாத்திட்டேன் ஐஷியா, சூரியன் மறையறக்குள்ள திரும்ப சந்திக்கலான்பா. அவ நான் என் கூடயே சீலியாவை கூட்டிட்டு வந்துடுறேன்பா. மிஹிரோ ஆக்கியன் மசட்டோ சன்செட் ஆகிறத பார்த்துட்டு அழகா இருக்குன்பாங்க. மிஹிரோ டக்குன்னு ரியோ கிட்ட வந்துட்டு நீங்க மட்டும் வரலைன்னா நாங்க என்ன இருப்போமோ, அதை என்னால யோசிச்சே பார்க்க முடியல, நீங்க வந்து எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றின்பா. ரியோவும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு கேள்வி இருக்குன்பா. மிஹிரோ என் கிட்டையான்பா. ரியோ அது வந்துங்கிறப்ப அவ இருங்க என் பேரு மிஹிரோ அயசே, நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமான்னு கேப்பா. ரியோ இப்போதைக்கு என்ன ஹருட்டோன் தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, என் பேருக்கு பின்னால ஃபேமிலி நேம் இல்லைன்பா. மிஹிரோ ஹருட்டோவான்ட்டு ஒரு மாதிரி ஆயிருப்பா. ஆக்கி அந்த பேரை கேட்டதும் லைட்டா
லைட்டா பல்ல கடிக்கிற போல இருக்கும். மிஹரு அவளை கூப்பிட்டு தலையாட்டுவா. ரியோவும் புரிஞ்சுப்பான். ஆக்சுவலா வந்து ஆக்கிங்கிற பொண்ணு ஹருட்டோக்கு தங்கச்சி. அதை வந்து பாதி தங்கச்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்கிக்கு வந்து அப்பா வேற. ரியோ அதை யோசிச்சு பார்த்துட்டு என் பேரை கேட்டதும் லைட்டா கோவப்பட்ட போல இருந்துச்சு, நான் ஏதாவது ஒன்னு அஃபன் பண்ணிட்டேனான்னு கேட்பான். அவ அப்பெல்லாம் இல்லைன்பா. மசட்டோ ஃபேமிலி நேம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது வித்தியாசமா இருக்குன்ட்டு. என் பேரு மசட்டோ செண்டோ, ஆக்கியோட தம்பி நானுன்பா. ரியோ அப்ப நீ ஆக்கி செண்டோவான்னு கேட்பான். அப்ப நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காததுக்கு சாரின்பா. ரியோ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சன் செட் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால ஒரு கம்ஃபர்டபுளான சேஃபான இடத்துக்கு போலாம், என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு போவான். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் போனது இது குட் ஸ்பாட்டா இருக்குன்பா. 3 பேரும் முழிப்பாங்க. ரியோ வீட்டை வெளியே கொண்டு வரவும் மசட்டோ வேற லெவல்பா. ரியோ வெளியே வந்து பாக்குறவங்களுக்கு பாற மாதிரி இருக்கும், ஆனா இது உள்ளுக்குள்ள வீடுன்பா. ஆயிஷியா அண்ட் சீலியா வந்திருப்பாங்க. சீலியா வந்ததும் நீ சேஃபா இருக்கியா, நீ காப்பாத்தினது இவங்கள தானான்ட்டு அவங்க கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆவா. ரியோ இதுதான் என் ப்ரொஃபசர் சிலியான்பா. மிஹரு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சிலியா குழம்பி போய் ரியோவை பாப்பா. ஏன்னா 2 பேத்தோட லாங்குவேஜும் வேற வேற இல்ல. ரியோ உங்களுக்கு ஸ்டாலியன் மொழி தெரியாதுன்பா. ஆயிஷியா 2 பேத்துக்குமான அந்த மொழிக்கான இன்டர்பிரேட்டரா இருக்க 2 பேத்து நேரத்திலையும் கிஸ் பண்ணுவா. அதை பத்தி ரியோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவன் இதெல்லாம் உன்னால முடியுமான்பா. ஆயிஷியா உனக்கு அந்த 2 மொழியும் தெரியும்ல, அதான் என்னால பண்ண முடிஞ்சதுன்ட்டு எனக்கு பசிக்குதுன்பா. ரியோ சரி லேட்டும் ஆயிருச்சு, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க சாப்பிடலான்பா. உள்ள போனதும் எல்லாரும் இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சிலையா இடம் ரொம்ப பெருசா இருக்குன்பா. ரியோ குளியல் அறையெல்லாம் இருக்குன்பா. மசட்டோ எக்ஸைட் ஆவான். இதுக்கப்புறம் பொண்ணுங்க குளிக்கிறப்ப சிலையா ரியோவை பத்தி சொல்லிருப்பா. மிஹரோ அப்படின்னா அவனோட ஆக்சுவல் நேம் ரியோவா. அப்புறம் ஐஷியா வந்து ஸ்பிரிட்னும் தெரிஞ்சுப்பா. ஆக்கி வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்றீங்கன்னு கேப்பா. மிஹரோ ரியோவை பத்தி சொல்லிட்டு ஐஷியா வந்து ஸ்பிரிட் ஆமான்பா. ஆக்கி அதனால இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களான்பா. ரியோ கிட்ட மசட்டோ பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நாங்க எங்க உலகத்துல இருந்து ஆர்பிஜி கேம் மாதிரியான விஷயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கமான்பா. ரியோ நான் லாஸ்ட் லைஃப்ல அந்த மாதிரி கேம்ல விளையாண்டது இல்ல, அண்ட் இது கேம் போல இல்ல, ஏன்னா அதுல ரீசெட்லாம் பண்ண முடியாதுன்பா. மசட்டோ அப்படின்னா நீங்க வரலைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையானான்பா. ரியோ ஆமா, அவங்களுக்கு அடிமைகளா வாழ்ந்திருக்கணும்பா. இதுக்கப்புறம் பொண்ணுங்க குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. ரியோவையும் போய் குளிக்க சொல்லுவாங்க. அவன் நான் பாத்துக்கிறேன்ட்டு திரும்புறப்ப சிலியா அந்த உலகத்துக்கு காஸ்டியூம் போட்டிருப்பா. ரியோ சிரிச்சிட்டே இது என்னதுன்பா. அவன் அந்த துணி போடுறதுக்கு நல்லா இருக்கு, ஆக்கிதான் நான் திரும்ப என்னோட கல்யாண ட்ரெஸ் போடுறதுக்கு இதை போட்டுக்கங்கன்னு சொல்லி அவ துணியை கொடுத்தான்பா. அண்ட் இது நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு ஸ்கின்னுக்கு, அண்ட் ஆசை இருக்கும் நல்லா இருக்குன்பா. ரியோ அப்படியான்ட்டு ஆக்கிக்கு தேங்க்யூ சொல்லுவான். அவ இதை நான் என்னோட ஸ்கூல் செரிமனிக்காக எடுத்தது, அண்ட் இதை நான் போட்டு அழுக்காக்கல, அதனாலதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்பா. ரியோ அப்ப சரி, நீங்க இங்க இருக்க மாதிரியான துணி நான் உங்களுக்கு வாங்கி தரேன்பா. மிஹரோ அதுக்கான காசுல எங்க கிட்ட இல்லையன்பா. ரியோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்பா. சரியா எங்க போறோம்னு கேப்பா. ரியோ அமாண்டேன்கவும் அவ அப்படின்னா நான் என்னோட கல்யாண துணி அங்க வித்துட்டான்பா. ரியோ காசை பத்தி கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப யாருக்காவது பசிச்சா டேபிள்ல தான் சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிடுங்கன்பா. பொண்ணுங்க எல்லாரும் சாப்பாட பார்த்ததும் வாயை பொழந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தனியாவே நீயே செஞ்சேன்பாங்க. ரியோ ஆமா சாப்பாடு சூடாறக்குள்ள போய் சாப்பிடுங்கன்பா. இதுக்கப்புறம் ரியோ அந்த 3 பேத்தோட சர்க்கம்ஸ்டன்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பான். பார்க்க போனா நீங்க ஏதோ ஒரு சமனிங் மேஜிக் மூலமா இங்க வர வைக்கப்பட்டிருக்கீங்க, அதனாலங்கிறப்ப ஆக்கியப்ப இங்க இருந்து திரும்ப போறக்கான வழி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்பா. ரியோ நான் அப்படியேப்பட்ட சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதில்ல, அதுக்கான பதிலும் என்கிட்ட இல்லைன்பா. ஆக்கி நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருக்கப்ப டிராபிக் ஆக்சிடென்ட்ல செத்ததா சொன்னீங்க, அதுமே நீங்க உங்களுக்கான ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டேஜை தாண்டதுக்கு அப்புறம் தான் நினைவுக்கு வந்ததா சொன்னீங்க இல்லையான்பா. ரியோ ஆமா, அதனாலதான் என் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றான்பா. சிலியா நான் பேசலாமான்ட்டு நீங்க வந்தது புனித சகாப்தமான 1000வது வருஷத்துல கிட்டத்தட்ட சுத்தி வர 6 பில்லர்ஸ் ஆஃப் லைட் வந்துச்சு. இது கண்டிப்பா லெஜெண்டான 6 ஞானமிக்க கடவுள்களால ஆனதா இருக்கலான்பா. ரியோ அதேதான் என் மூளைக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. டிவைன் டீமன் வார் நடந்து 1000 வருஷங்கள் கழிச்சு 6 புனித கற்கள் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல க்ளோவா இருக்கு. அப்புறம் அந்த பில்லர்ஸ் ஆஃப் லைட்ஸ் தான் சொர்க்கம் வரைக்கும் போயிருக்கு. இந்த டைம்ல தான் சக்தி வாய்ந்த தெய்வீக உடை அணிஞ்ச மாவீரர்கள் ஸ்டாலுக்கு வெளியே இருந்து வருவாங்கன்னு அவங்க 6 ஞானமிக்க கடவுள்களோட இடத்துல இருந்து இந்த மனித நேயத்தை வழி நடத்தி போறதாவும் சொல்லப்படுதுன்பா. ஆனா இதெல்லாம் இந்த லெஜெண்ட்ல பேசப்பட்டது, அதெல்லாம் இந்த அளவுக்கு உண்மையா இருக்குமான்னு தெரியன்பா. சிலியா நீ சொல்றது சரிதான்பா. மிஹரு டகஹிசா அண்ட் சாட்ஸ்கியை பத்தி கேப்பா. எங்களை போலவே அவங்களும் டிரான்ஸ்போர்ட் ஆனாங்க, அவங்களும் இதுக்குள்ளதான் இருப்பாங்களான்பா. ரியோ காலம் தான் பதில் சொல்லணும்பா. மிஹரு ஒரு மாதிரி ஆகிறத பார்த்துட்டு அவங்கள நினைச்சு வருத்தப்படுறேன்பா. அவன் நாங்க அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுக்கிட்டோம் நீங்க வந்ததால, ஆனா அவங்களுக்கான காமன் சென்ஸ் கூட இங்க வேலைக்கு ஆகாதேன்பா. ஆயிஷா கொட்டாயை விட்டுட்டு ஹருட்டோவா தூங்கலான்ட்டு அவனை கட்டி பிடிச்சுப்பா. சிலியாக்கு பார்த்து பதறிடும். இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்பா. ஐஷியா நான் என் மேஜிக்கு திரும்ப கொண்டு வந்துக்கணும், அதுக்கு நான் இப்படிதான் பண்ணியானும்பா. அப்புறம் நாங்க எப்பவுமே இப்படிதான் ஒன்னா தூங்குவோன்பா. சிலியா காண்டாவா. ரியோ இது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்குன்னு காரணம் இருக்குன்பா. சிலியா அதுக்குன்னு ஐஷியா அவனை விடு, அவன் குளிக்கவே இல்லைன்னு கத்துவா. ரியோ மனசுக்குள்ள இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையான்னு நினைப்பான். மிஹரு இந்த கிளீனிங் ஒர்க்கை நாங்க பாத்துக்கிறோம்பா. ரியோ இல்ல வேண்டான்பா. ஆக்கி மசட்டோ எழுப்பி வாடா கழுவலான்பா. எல்லாரும் பிளேட்ஸ் எடுக்கிறப்ப ரியோ வேண்டான்பா. சிலியா அப்ப நான் என்ன பண்ணன்பா. ரியோ யாராவது நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்களேன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. சீசன் 2 வெறித்தனமா போதா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் எப்பவும் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.